எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் காசுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ரீல சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்பர் 1, எவ்வளோ மாசம் வாங்குறீங்களோ அதை விட ஜாஸ்தி செலவு பண்ணுங்க. செகண்ட் ஒன், பட்ஜெட் பத்திலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தேர்ட் ஒன், எவ்வளோ காஸ்ட்லியான பொருள்னாலும் இஎம்ஐல வாங்கி போட்டு இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபோர்த் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஃபியூச்சர்ல நம்ம ஃபினான்ஷியலி செக்யூர்டா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம், சேவிங்ஸும் வேண்டாம். ஃபிஃப்த் ஒன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சம்பளம் கூடுதா, போனஸ் வருதா, இன்சென்டிவ் வருதா, அதை எப்படி செலவு பண்ணலாம், பெரிய கார் வாங்கலாமா, புது ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். இதுல ஏதாவது நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எவ்வளோ காசு நீங்க சம்பாதிச்சாலும் காசுக்கு கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. யோசிங்க, யோசிச்சுட்டு உங்களோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுங்க.